ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். இப்போ முதல் அதிகாரம் பற்றிய செய்திகளை நம்ம பார்ப்போம். ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியாது, ஏன்னா செய்திகள் நிறைய பேசிட்டோம். நம்ம 300 சொல்லிட்டோம். இப்போ ஆதாமிலிருந்து அப்ரஹாம் வரை, ஆதாமிலிருந்து அப்ரஹாம் வரை, அப்ரஹாமிலிருந்து தாவீது வரை, தாவீதிலிருந்து இயேசு வரை. யார் சொல்றது? மத்தேயு சொல்றாரு. அப்போ ஆதாம் விட்டுட்டாரு. அப்ரஹாமிலிருந்து தாவீது வரை, தாவீதிலிருந்து இயேசு வரை, இயேசுவுக்கு அப்புறம் தலைமுறை போகுது. இப்போ ஆதாமிலிருந்து அப்ரஹாம் வரை என்று சொல்லும்போது தொடர்நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வரை வார்த்தைகள். பாருங்களேன், அந்த பகுதியை வாசிங்களேன். 300 போட்டுருக்கு பாருங்களேன். இங்கே இல்லை, இங்கே இந்த இது மட்டும் டெக்ஸ்ட் மட்டும். தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வரை இருக்கிற வசனங்களும், 10ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வரை இருக்கிற வசனங்களும், 11ஆம் அதிகாரம் 10 முதல் 26 வரை இருக்கிற வசனங்களும் இந்த முதல் பகுதிக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இது என்ன தெரியுது? அங்கேருந்து லிங்க் இங்கே இருக்குது. இந்த பகுதி 400ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. 400 அந்த சமயத்திலே ஏற்கனவே தோரா எழுதப்பட்டு விட்டது. அழகான ஒரு லிங்க் கொடுக்குறாங்க பாருங்க, நம்ம செய்தி கொடுக்குறாங்க. தோராவின் பகுதிகளோ ஏற்கனவே நடைமுறைக்கு வந்து விட்டது இன்னொரு அழகான செய்தியை கொடுக்குறாங்க. ஏன்னாக்க எஸ்ரா நெகேமியா என்கின்ற 2 தலைவர்கள் தாங்கள் பெர்சியா நாட்டில் திரும்பி வரும்போது தங்களோட தோல் சுருளை கொண்டு வந்தார்கள் என்று ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி பைபிள் வந்துச்சு, எங்கேருந்து பைபிள் வந்துச்சு, யார் எழுதுனா, இந்த புத்தகம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க என்று பல்வேறு விதமான அங்கலாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு அங்கலாய்ப்பு எஸ்ரா நெகேமியா தாங்கள் பெர்சியா நாட்டில் திரும்பும்போது நாடு கடத்தப்பட்ட போது அவர்கள் எழுதிய புத்தகங்களை திரும்ப கொண்டார்கள். அவர்கள் வழியாக விவிலியம் மீண்டும் நாட்டுக்குள்ளாய் வந்தது. எழுதப்பட்ட விவிலியம், வரி வடிவம் பெற்ற விவிலியம் வந்தது. இப்போ 1 குறிப்பேடு நாடு கடத்தப்பட்ட பின் எழுதப்பட்ட இலக்கிய நூலானது தொடக்க நூலை பற்றி குறிப்பிடும்போது அந்த நூல்களின் பகுதிகள் ஏற்கனவே நடைமுறையில், மக்களின் வழக்கத்தில், மக்களின் அறிமுகமான ஒரு நிலையில் இருக்கப்பட்டதாக நாம் உணர்கின்ற ஒரு நிலைக்கு நாம் வருகிறோம். அப்படி இல்லை என்றாலும் கூட அந்த பாரம்பரியத்தை ஒட்டி இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நம்ம எடுக்கிறோம். வாசிங்களேன். ஆதாம், சேத்து, ஏனோசு, கேனான், மகளேல், ஈரேது, ஏனோக்கு, மெத்தூசெலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், ஏபேத்து. ஓகே, இந்த பகுதிகளில் ஆதாம் ஆரம்பித்து நோவா வரைக்கும் உள்ளே வருகிறது இல்லைங்களா? நோவா வருகிறது. அறிமுகமான விவிலிய மாந்தர்கள். இப்போ காமும் நம்மளுக்கு தெரியும், சேம் நமக்கு தெரியும், எப்பேத்து மட்டும் நமக்கு தெரியும் மாதிரி தெரியுதா தெரியல. ஆனால் நோவா வரைக்கும் இருக்குது. ஆக இது எதை குறித்து காட்டுகிறது என்றால், நோவா காலத்து வெள்ளப்பெருக்கு உண்மை, ஆதாம் கடவுளை படைத்தது உண்மை, ஆதாமின் விழாவிலிருந்து பெண்ணை படைத்தது உண்மை, படைப்பின் பொருளெல்லாம் உண்மை. அந்த பகுதியும் அழகாக நமக்கு நம்ம சொல்லாமல் சொல்லி நம்மை விளங்க வைக்கிறது இல்லைங்களா? அதாவது அடுத்து பாருங்களேன். ஏபேத்தின் மைந்தர் கோமேர், மாக்கோக்கு, மாதாய், யோவான், துபால், மெசேக்கு, திராசு. கோமேரின் மைந்தர் அக்னேனாசு, இரிபாத்து, தொராக்மா. யோவானின் மைந்தர் எலிசா, தர்சீசு, கித்தீம், தோத்தானிம். இந்த மனிதர்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த விவிலியத்தினுடைய பாரம்பரியத்திலே வழிமரபடி வருகின்ற பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிறார். இப்போ 10ஆம் வசனத்தை வாசிப்போமே. கூசுக்கு நிம்ரோத்து பிறந்தார். அவர் உலகிலேயே ஆற்றல் மிக்க போர் வீரராய் விளங்கினார். நிம்ரோத்தை பற்றி தொடக்க நூல் நாம் வாசிக்கின்றோம். அவர் மாபெரிய ஆற்றல் மிக்க வீரராக இருந்தார்.
அனைவரிலும் விட தலை சிறந்தவராய் வென்று விளங்கினார் என்று சொல்லப்படுகிறது. விவிலியத்தினுடைய பழைய பகுதிகளோடு ஒத்துப்போகிற ஒரு பகுதியாக இது மாறி வருகிறது. 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. கானானின் வழிவந்தோர் தலைமகன் சீதோன், அடுத்து ஏத்து, எபுசியர், எமோரியர், கிர்காசியர், இவ்வியர், அர்க்கியர், சீனியர், இவ்வாதியர், செமாரியர், ஆமாத்தியர். இப்போ நல்லா பார்த்துட்டுனா தெரியும். இப்போ வந்து எசேக்கியேல் 16 எடுங்களேன். எசேக்கியேல் 16:1. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டி காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியல். உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியல், பிறந்ததோ கானான் நாட்டில். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, மேலே வந்து பிலிஸ்தியர்களை பற்றி பேசுகிறாங்க, கீழே வந்து கனனை பேசுகிறாங்க. யாரை பற்றி சொல்கிறாரு ஆண்டவர்? இஸ்ரேலை பற்றி சொல்கிறார். இஸ்ரேல் பொண்ணு, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா அவங்க பிறந்த ஊரை பற்றி திட்டாரு. உன்னை பற்றி தெரிய முடியும், கம்யூனிட்டியே, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, உங்கள் ஊர் அப்படின்னு சாமி திட்டார். இப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் நம்முடைய வரலாற்று நூட்களில் படிச்சிருப்போம், கூட்டமைப்பு, இஸ்ராயல் கூட்டமைப்பு நாடுகள் சொல்லி பார்ப்போம். கூட்டமைப்பு என்பது 12 நாடுகளோடு அடங்கிவிடுவது கிடையாது, மாறாக பல. அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல எபூசியர், எமோரியர், கிர்காசியர், இவ்வியர், அர்க்கியர், செமேரியர், இதெல்லாம் வந்து ஒரு சில இனங்களை கடவுள் அழித்து விட சொல்வார். நாடுக்கு வரும்போது இந்த நாடுகளுடைய நிலங்களை உங்களுக்கு தருவேன் என்று சொல்வார். அந்த வகையில் பார்க்கும்போது அவளை அழித்து விடுவது என்றால் அவர்களை வென்று அவர்களை தம் மக்களாய் மாற்றிக்கொள்வது. கன்காமினேஷன், அவங்க வந்து நண்பர்களும் மாற்றி வருகிறது. அப்போ கூட்டமைப்பு என்பது பல்வேறு இனங்களை சேர்ந்ததாக தான். அதனால தான் வந்து நார்மன் கே கோட்வால்டு என்று சொல்கின்ற உலக புகழ்பெற்ற விவிலிய வல்லுநர், நம்ம பல இதில் சொல்லியிருக்கிறோம், அந்த வல்லுநர் சொல்லுவார், எல் கன்ஃபெடரேஷன். அந்த கன்ஃபெடரேஷன்னா அதெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லா துன்பப்படுகின்ற வருத்தப்படுகின்றவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கண்ணர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுகிறார்கள். அதில் பெருவாரியான முன்னெடுப்பை செய்தவர்கள் இஸ்ராயல் மக்கள். பின்னால் அவர்களே தலைவர்களாய் மாறினார்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையில் சொல்லுகின்ற எல்லா செய்திகளும் இது வந்து மெய்ப்பிக்கும் செய்தியாக அமைகிறது. சாமி, இப்போ எனக்கு ஒரு டவுட் சாமி. நம்ம கடவுள் வந்து போனப்போ அவங்கள ஹராம் மொத்தமாக எரிச்சு விட்டுடுன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு கருத்து என்னன்னா, அவங்கள அழித்து அவங்கள நோமோர் தேர், அதாவது அந்த பேரே கிடையாது, அவங்க நம்மள ஒருத்தர் சொல்லிட்டு நம்ம உள் வாங்கிக்கோ. அதாவது அவங்க உள்வாங்கிறது கிடையாது, அவங்கள உள்ளே போட்டு இழுத்து போட்டுக்கோ, இனிமேல் அவங்களும் மிஸ்டேக் பண்ணப்படுவார்கள் சொல்லிட்டு ஒரு கருத்து வருது. ஸோ ஹராம் எங்களுடைய முன்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் சாமி. இந்த வகையில் இப்போ லைட்டாக கிளாஷ் ஆகிறதுனால ஒரு விளக்கம் சார். இதில் வந்து போர் வந்து 2 வகையில் நடக்கும். போர் 2 வகையில் நடக்கும்போது அதோட விளைவுகள் 2 வகையில் இருக்கும். ஒன்று அசிமிலேஷன், இன்னொன்று அனிகிலேஷன். அசிமிலேஷன்றது வந்து அப்படி நம்ம பக்கம் இழுத்துக்கிறது அசிமிலேஷன். அனிகிலேஷன் வந்து டோட்டல் இதாக போகிறது. 2மே வந்து போர் தந்திரம் தான். கொஞ்சம் ஃப்ரெண்டாக வந்து அது ஒப்பந்தம் பண்ணி, இப்போ 968 மனைவியரை வந்து சாலமோன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நினைப்போ, நீங்கள் புறாம பிடிக்காதீங்க, இல்லை சொல்கிறேன். 968 மனைவியை கல்யாணம் பண்ணிட்டாருனாக்கா என்ன அர்த்தம்? அது வந்து 908 மனைவியர் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்றது முக்கியம் கிடையாது. அவர் நிறைய திருமணங்களை செய்து மன ஒப்பந்தங்களை செய்து கொண்ட வழியாக நாடு முழுவதும் அமைதியை கொண்டு வந்தார். ஒவ்வொரு அரசரோட மகளை திருமணம் செய்யும்போது அந்த நாட்டோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். அதான் சொல்லுவோம். ஒரு ஆர்டிகல், பியூட்டிஃபுல் ஆர்டிகல் இருக்குது, வை சாலமோன் மேரிட் சோ மெனி வைஃப்ஸ் அப்படின்னு சொல்லல. நம்பர் முக்கியம் கிடையாது, மெம்பர் மிகைப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம். அந்த காலத்தில் வந்து நிறைய பெண்கள் இருந்தால், நிறைய மனைவி இருந்தால் மிகப்பெரிய பலவான் என்று நினைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து அவர் என்ன சொன்னார், வந்து நிறைய மனைவிகள் மூலமாக தன்னுடைய அரசியல் ராஜதந்திரத்தை நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அப்போ அசிமிலேஷன், அதுவும் போர் தந்திரம் தான். ஆனால் வந்து அசிமிலேஷன், இன்னொன்று வந்து அனிகிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2க்கும் தாண்டி போகிறது தான் ரெசிஸ்டன்ஸ் முடியாது. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது இப்போ வந்து இஸ்ராயல் மக்களும் பபிலோனியர்களால் நாடு கடத்தப்பட்டார்கள். தீர் சீதோனியர்களும் நாடு கடத்தப்பட்டாங்க. எல்லாம் போய் பாபிலோனில் அடிமைகளாக வந்து அகதிகளாக வந்து குடியேற்றப்பட்டார்கள். இஸ்ராயல் மக்கள் எதிர்த்தாங்க.
நாங்கள் உங்கள் கடவுளை வழிபட மாட்டோம், உங்கள் தெய்வங்களை வழிபட மாட்டோம், உங்களுடைய சடங்கு ஆச்சாரங்களை அனுசரிக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் கடவுள், எங்கள் இறைவன், எங்களுக்கென்று ஓய்வு நாள், எங்களுக்கென்று சாபத்து, எங்களுக்கென்று விருத்த சேதனம், எங்களுக்கென்று இறைவாக்கு மொழிகள், அதை நீங்கள் தொடவே கூடாது என்று அப்படி எதிர்த்து நின்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த உறுதிப்பாட்டில் இருந்ததுனால இவங்க நாட்டுக்கு போங்கப்பான்ட்டாங்க. கடைசியில் அவங்க யூதர்களாக போனார்கள், யூதர்களாகவே வந்தார்கள். இந்த தீர் சிதோனியர்கள் போனாங்க. அவங்க போயிட்டு, அம்மா இவ்வளோ பெரிய கோயிலா, இவ்வளோ பெரிய சாமியா, இவ்வளோ பெரிய பண்டிகையா போயிடுச்சு. இவங்க தங்களுடைய சுய இதை இழந்துட்டாங்க. அப்போ அவங்க அசிமுலேஷன் ஆகிட்டாங்க. இவங்க ரெசிஸ்டன்ஸு. இதெல்லாம் வார்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் வர பல்வேறு விதமான நிலைப்பாடுகள். அந்த நிலைப்பாடுகள் இஸ்ரேல் மக்கள், அதனால தான் இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதுமே இந்த எதிர்ப்பை மக்கபேயர் புத்தகம் என்னது ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ரோமானியர்கள் ரெசிஸ்டன்ஸு. எவ்வளோ தில் இருந்தால் தலைமை குரு அன்னாசும் அவங்க மாமனார் கைப்பாசம் நின்றுட்டு, பிலாத் எவ்வளோ பெரிய ரோமை சாம்ராஜ்யத்தினுடைய கவர்னரு, நீ வெளிவா, உள்ள தான் நாங்கள் தீட்டு போட்டுருவோம், நீ வெளிவா, பேசணும் வா. அவன் வந்தான். மதத்தை அவ்வளோ வலிமையாக பயன்படுத்தியதனால் அவர்கள் எந்த அரசாங்கத்தையும் எதிர்த்து நிற்க முடிஞ்சது. அதுதான் ஒரு நிலைப்பாடாக நாம் பார்க்கிறோம். சேமின் மைந்தர்கள் ஏலாம், அசூர், அர்பகசாது, லூது, ஆராம், ஊசு, ஊல், செத்தோர், செமெக்கு. அர்பசகாதுக்கு சாலா பிறந்தார், சாலாவுக்கு ஏபேர் பிறந்தார், ஏபேருக்கு 2 மைந்தர்கள் பிறந்தனர். ஒருவர் பெயர் பெலேகு, ஏனெனில் அவருடைய நாள்களில் மன்னகம் பிளவுற்றது. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். பெலேகு என்று சொன்னால் பிரிதல் என்று அர்த்தமாகும். அதாவது அவருடைய காலத்தில் பெலேகினுடைய காலத்தில் அது இறைவாக்கு புத்தகங்களில் கூட அந்த பகுதி வரும். மன்னகம் நிலநடுக்கம் ஏற்பட்டு மழை பிளவுற்றது. அதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக மாற்றிக்கிறாங்க. எந்த வருஷம்டா மழை பிளந்துச்சு, அந்த வருஷம் மன்னகம் பிளந்ததே அந்த வருஷம். அதான் மன்னகம் பிளவுற்றது அந்த நாளில் தான். மன்னகம் பிளவுற்றதுனாக்க பூமி 2ஆக பிளந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது மலையோ அல்லது ஒரு நீர்நிலையோ அல்லது ஒரு பள்ளத்தாக்கோ உருவாக்கினது, அல்லது ஒரு மலை பிளந்தது போனது, நிலநடுக்கம் வந்தது. நிலநடுக்கம் வரும்போது அந்த காலத்தில் நிலநடுக்கம், ஏன்னா இது பாலைவன பூமி, அதனால் பல சமயங்களில் நிலநடுக்கம் இயல்பாக இருக்கக்கூடியது தான். அதனால் அதையும் செய்தது. அவர் சகோதரர் பெயர் யோக்தான். யோக்தானுக்கு பிறந்தோர் அல்மோதாது, செலேபு, அட்சர்மோவைத்து, ஏராக்கு, அதோராம், ஊசால், திக்லா, ஏபால், அபிமாவேல், சேபா, ஓபீர், அவிலா, யோவாபு. இவர்கள் அனைவரும் யோக்தானின் புதல்வர்கள். ஓகே சாமி, இப்போ நம்ம 1ஆம் அதிகாரத்திலிருந்து 23 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம் சாமி. 24 தொடங்கணும். இந்த இதில் மத்தியில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கிறாங்களா சாமி? கட்டாயம் ஆதாம் இருக்கிறாங்க, நோவா இருக்கிறாங்க. இவங்களுடைய மைந்தர்கள்ல யாரையாவது நம்ம சொல்ல வேண்டி இருக்குங்களா சாமி குறிப்பிட்டு? அந்த நிம்ரோத் என்கிறவர் போர் வீரராக இருக்கிறார், மாபெரும் வீரராய் மற்ற எல்லாரையும் விட பராக்கிரமசாலியாக இருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த இடத்தில் அது எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த இதில் 27ஆம் வசனத்தில் பார்க்குறோம். நம்ம அப்ரஹாம் என்று அழைக்கப்படும் ஆபிராம் என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு நன்றாக தெரியும் கடவுள் அப்ரஹாமை அழைத்தார். கடவுள் அப்ரஹாமை அழைத்தது தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலே நம்ம அழகாக பார்க்கிறோம். உடன்படிக்கை செய்வதை 15ஆம் அதிகாரத்திலும் அதை தொடர்ந்து வரும் அதிகாரங்களும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் முதலாக கடவுள் அப்ரஹாமை அழைத்த போது அப்ராம் என்றிருந்த மனிதன் பெயரை அப்ரஹாம் என்று சொல்லுகிறார். ரஹாம் என்று ஆம் என்று மக்கள் இனங்களின் தந்தை என்று பொருள்படத்தக்க பெயரை கொடுக்கிறார். அந்த வகையிலே அந்த அவ்வளோ பெரிய செய்தியை கிட்டத்தட்ட 1.5 அதிகாரங்கள், அதை தொடர்ந்து வருகின்ற உடன்படிக்கையின் செய்திகளாக இருக்கிற 2 அதிகாரங்களை உள்ளடக்கி ஒற்றை வாக்கியத்திலே நிறுத்திவிடுகிறார். அப்ராம் என்று அழைக்கப்பட்ட அப்ரஹாம் என்று அந்த கதையில். அப்போ அவர் என்ன சொல்றாரு? உதாரணத்திற்கு எபிரேய பாணர்களுடைய நினைவூட்டல் என்பது மிக அழகான ஒன்று. இப்போ திருப்பாடல் 22 ஆண்டவர் சிலுவையிலே ஜெபிக்கிறார். அதை எழுதுகின்ற ஆசிரியர் எலோயி எலோயி லெமா சபக்தனி என்று நிறுத்தி விடுகிறார். நாம் நினச்சிக்கிறோம் ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டாரு, புலம்புறாரு, ஒத்த வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறோம். அதுவல்ல அல்ல. எபிரேய முறைப்படி அந்த முழு சங்கீதத்தையும் எழுத வேண்டும். எழுதுவதற்கு தோற்றுள்ள இடம் அதிகமாகும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதத்தை எதற்கு எழுதி வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒற்றை வரியை எழுதி வைத்து
இட்ஸட்ரா என்று ஆங்கிலத்தில் நாம் போடுவது போல அந்த சங்கீதம் முழுவதையும் அவர் ஜெபித்தார் என்று குறியீடாக யோவான் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே போலத்தான் இங்கேயும் அப்ரஹாம் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம் என்று சொல்வதன் இஸ்ரேல் மக்களுக்கு நினைவூட்டலை தருகிறார். நான் தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், விடுதலை பயண நூல்களிலும் அதை தொடர்ந்து வருகின்ற நூல்களிலும் இஸ்ரேல் மக்களுடைய நினைவூட்டல் என்பது டொட்டாலிட்டேரியன் மெமரி. அதாவது ஜகார் என்பது எபிரேய மொழியிலே நினைவூட்டுதல், டு ரிமெம்பர் என்ற சொல்லாகும். அந்த சொல்ல நினைவூட்டல் என்பது சும்மா இது இதா லைட்டு, இதா அங்கி, இதா பேனா, இதா பேப்பரு அப்படின்னு நிற்க மாட்டாங்க. பேப்பர்னோடனே அதில் என்ன எழுதியிருக்குது? ஓ, இது நம்ம தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி உயிராக எழுதி வச்சாரே, அந்த பேப்பர் இது. அந்த நினைவூட்டல் பல தலைமுறைகளை தாண்டி போகும், பல ஆண்டுகளை கடந்து போகும். அதனால தான் இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா உணவை உண்ணும் போது அந்த குட்டி பையன் உட்காந்துருப்பான் சின்ன ஸ்டூலில். அப்பா இங்கே, அம்மா இங்கே, அண்ணன், தங்கச்சி, அக்கா இங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த குட்டி பையன் ஆட்டு இறைச்சி கையில் வைத்துக்கொண்டு, அப்பா ஏன்ப்பா இவ்வளோ அவசரமாக நம்ம சாப்பிட்றோம் என்று கேட்பான். அதுவாப்பா என்று சொல்லி தந்தை அவர்கள் அந்த பாஸ்கா இரவினுடைய முழு நிகழ்ச்சியும் கதையாக அல்லது பாடலாக பாடி காட்டுவார். அந்த குடும்பம் முழுவதும் தெரிந்திருந்தாலுமே கூட ஒரு சடங்காக அத்தனையும் கேட்கும். அதுதான் நினைவூட்டல் என்பது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது குறிப்பேடுகள் மிக அழகான ஒரு நினைவேந்தலை தாங்கி வருகிறது. அப்ரஹாம், அவர் தானே அப்ரஹாம்னு சொல்லப்பட்டார் என்று நமக்கு நினைவுகளை கூட்டி அந்த ஒட்டுமொத்த 3 அதிகாரங்களை நமக்கு இங்கே நினைவுபடுத்த விளைகிறது. அது ஒரு அழகான ஒரு சாலச்சிறந்த உதாரணமாக இருக்குது. அது கீழே பாருங்களேன், இஸ்மாயிலரின் வழிமரபினர். இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாக்க எந்த பிள்ளை பேரை ஃபஸ்ட்டு போடுவீங்க? பெரிய பிள்ளை அல்லது பிடிச்சமான பிள்ளை. இங்கே தலைப்பை பாருங்களேன், இஸ்மாயிலரின் வழிமரபினர். அப்போ எங்கே? ஈசாக்குக்கு யாக்கோபு, ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், அது யாக்கோபு அண்டு ஏசா. அப்போ இஸ்மாயில் அழைக்கப்படுகிற குடும்பங்கள் அந்த இடத்துல தான் வராங்க. அந்த கடைசியில் இருக்கிறத தூக்கி முன்னாடி போடுறாரு. அதான் ஒரு வரலாற்று வல்லுநர் டெவ்ரீஸ் என்கிறவர் சொல்லும்போது சொல்லுவார், இந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற செய்திகளுக்கு ஏன் இது முதல், ஏன் இது பின்பு என்பதற்கான காரணத்தை யாராலும் சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் தம் மனதில் தம் கருத்தை கொண்டிருக்கக்கூடும். அதை பற்றிய விளக்கங்களை நம்மால் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வருவது நம்முடைய கற்பனைக்கு உட்பட்ட செய்தியாகத்தான் இருக்குமே ஒழிய உறுதியாக சொல்ல முடியாது என்று சொல்கிறார். ஆனாலும் இதில் ஒரு சின்ன செய்தி நம்ம பார்ப்போம். அந்த தலைப்பை வாசிப்போமே. இஸ்மாயிலின் வழிமரபினர். ஆபிரகாமின் மைந்தர் ஈசாக்கு, இஸ்மாயில். அவர்களுடைய தலைமுறையினர் பின்வருமாறு: இஸ்மாயிலின் தலைமகன் நெபோயோத்து, அடுத்து கேதார், அப்தியேல், மிப்சாம், மிஸ்மா, தூமா, மாசா, அதாது, தேமா, எட்ரூர், நபிசு, கேதாமு. இவர்களே இஸ்மாயிலின் மைந்தர்கள். இப்போ இங்கே பாருங்க, ஈசாக்கின் மகன் யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். யாக்கோபுடைய அண்ணன் ஏசாய் என்று வருகிறது. இப்போ இந்த இடத்துல அப்ரஹாமின் மைந்தன் ஈசாக்கு, இஸ்மாயில் என்கிறவர் ஆகாரினுடைய மனைவி. இப்போ ஆகார் பெயர் இங்கே வருதா? ஆகார் புறம்பட்டது உண்டா? ஆகார் துரத்தப்பட்டது உண்டா? ஆகார் பாலைவனத்தில் குழந்தை வைத்து கண்டிட்டு விட்டது உண்டா? அல்ல, அந்த ஒத்த பேர் அங்கே எடுத்து வச்சு அதெல்லாம் இருந்துச்சார். சுருக்கமான முறையில் அழகாக சொல்லிடுறாரு. அப்போ ஈசாக்கு, இஸ்மாயில் இவருடைய தலைமுறைகள் பின்வருமாயிரு. அதில் இஸ்மாயிலரின் தலைமகன் என்று அவர் சொல்கிறார். அப்ரஹாமின் மறுமனைவி பாருங்களேன். அப்ரஹாமின் ஒரு மறுமனைவி கெட்ரூரா பெற்றெடுத்த மைந்தர் சிம்ரான், யாக்சான், மெதான், மிதியான், இஸ்பாக்கு, சுவாக்கு. யாக்சானின் மைந்தர் செபா, தெனான். மிதியானின் மைந்தர் ஏப்பா, ஏபேர், அனோக்கு, அபிதா, எல்தாயா. இவர்கள் அனைவரும் கெட்ரூராவின் வழிவந்தவர்கள் ஆவார்கள். கெட்ரூரா அப்ரஹாமுக்கு சாரா என்கின்ற மனைவி இருந்தார். ஆகார் என்கின்ற ஒரு பெண்ணை அவருக்கு மனைவியாக கொடுத்தால். அவள் ஒரு கருப்பினத்தை சார்ந்த அன்புக்குரிய சகோதரி, எகிப்திய. அதே சமயத்தில் கெட்ரூரா என்கின்ற மறுமனைவி அங்கே இருக்கிறார். அதை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இப்போ நம்ம வரும்போது அடுத்ததுக்கு போவோம். ஏசாவின் வழிமனைவியை பார்ப்போம். ஈசாக்கு யாக்கோபு, ஏசா. ஓகே. ஏசாவின் வழிமரபினர். அப்ரஹாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கின் மைந்தர் ஏசா, இஸ்ரேல். ஏசாவின் மைந்தர் எலிஸ்பாசு, ரகுவேல், எயூசு, எலாம், கொராக்கு.
எலிபாசின் மைந்தர் தேமான், ஓமார், சேபி, கத்தாம், கேனாசு, திம்னா, அமலேக்கு. ரகுபரின் மைந்தர் நகத்து, செராகு, சம்மா, மிசா. ஓகே, அதான் நான் சொன்னது போல் ஒரு சில நபர்களுடைய பெயர்கள் இங்கே இல்லாமல், பல ஏற்பாட்டில் இல்லாமல் போகலாம், முன்பகுதியில் இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதனால் என்ன சொல்ல வருகிறார், இந்த இறுதி தலைமுறையினர், அதாவது எஞ்சிய நாடு கடத்தப்பட்டதுக்கு பின் வருகின்ற தலைமுறையினர் எக்காலத்தும் எல்லா வகைகளிலும் முற்காலத்து தலைமுறையோடு ஒன்றி போகிறார்கள் என்ற ஒரு அந்த தியாலஜி ஆஃப் கண்டினியூட்டி என்று சொன்னேனே, அந்த தொடர்பியல் தொடர்பு கொண்ட இறையியலை ஆசிரியர் வலியுறுத்தி சொல்வதாக நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஏதோமின் நாட்டினுடைய முதல் குடிமக்கள் பார்ப்போமே. அது தொடக்க நூல் 36ஆம் அதிகாரம் 20 முதல் 30 வருட இறை வார்த்தையில் உள்ளடக்கியது. 10 வார்த்தைகள் வடக்கியதை 3 வசனங்களில் அவர் அடக்குகிறார். அதை வாசிப்போம். சேயீரின் மைந்தர் லோக்தான், சோபால், சிபயான், அனா, தீசோன், ஏசேர், தீசான். லோத்தானின் மைந்தர் ஓரி, ஒமாம். லோத்தானின் சகோதரி திம்னா. சோபாலின் மைந்தர் அலையான், மனகாத்து, எபால், செப்பி, ஓனாம். சிபியோனின் மைந்தர் ஐயா, அனா. அனாவின் மகன் தீசோன். தீசோனின் மைந்தர் அம்ரான், எஸ்பான், இத்ரான், கேரான். எசேரின் மைந்தர் பில்கான், சகவான், யாக்கான். தீசாவின் புதல்வர் ஊசு, ஆரான். இப்போ ஊசு, ஆரான் இவர்களுடைய பெயர்களை நாம் பிரபலமாக தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம். அதே போல ஓனாம் என்கிற ஒரு பெயரை பார்க்கிறோம். அதே போல திம்னா சகோதரி, ஒரு முக்கியமான ஒரு சகோதரி, தன் சகோதரனால் கெடுக்கப்பட்ட ஒரு சகோதரி, கற்பழிக்கப்பட்ட சகோதரி. அந்த நேரத்தில் ஆண்டுடைய செயல்பாடுகளை கண்டு வந்து சுருக்கமாக இந்த இடத்துல நினைவுபடுத்தி வரலாறு மீட்பின் திட்டத்தை கடந்து போகிறார். இப்போ ஏதோம் நாட்டின் மன்னர்கள் ஆட்சியை பற்றி பார்ப்போம். அதில் நம்ம முக்கியமாக பார்க்கும்போது 3 செய்திகளை சொல்கிறேன். இந்த இடத்திலே வருகின்ற அரசர்கள் எந்த வகையிலே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று பார்த்தால், ஏதாவது ஒரு வகையிலே மீட்பு திட்டத்தோடு தொடர்பு கொண்டவர்கள், ஏதாவது ஒரு வகையிலே இஸ்லாமிய மக்களின் வழி பயணத்தை, கடந்து போன பயணத்தை பாதித்தவர்கள், ஏதாவது ஒரு வகையிலே ஆணுடைய வழிகளை சரியாக உணர்ந்தவர்கள் என்றெல்லாம் பகுத்து பார்க்கலாம். அந்த வகையில் இந்த பகுதி வருகிறது. நம்ம ஏன்னாக்க நம்ம ஏதோம், தீர், சீதோன், மோவாபு, அம்னோன், இவைகளெல்லாம் அண்டை நாடுகள், மிக முக்கியமான நாடுகள். இந்த நாடுகளை கடந்துதான் வாக்களிக்கப்பட்ட நாடுகள் கடந்து போனார்கள். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் வாழும்போது கூட இந்த துணை நாடுகள் எல்லாம் பல சமயங்களில் பல விதங்களில் இந்த மக்களுக்கு தொல்லையாகவும் அதே சமயத்தில் வணிக உறவாடர்களாகவும் இருந்தார்கள். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த நிகழ்வை படம் பிடிக்கிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 4 சிற்றிடத்தாரை அவர் குறிப்பிடுகிறார். முதலாவது ஏதோமியர்கள், 2வது மோவாபியர்கள், 3வது மிதியானியர்கள், 4வது தேமானியர்கள். இந்த 1 முதல் 9 வரையுள்ள 1 9 வரையுள்ள இறை வார்த்தைகளிலே காணப்படுகின்ற தலைமுறை பட்டியல்